Good morning to all. Today I am going to share a beautiful and thought-provoking poem, The Sparrow by Paul Laurence Dunbar. இந்த போம் நமக்கு பிஜிடிஆர்பி சிலபஸில் யூனிட் 6ல் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் கொடுத்துருக்காங்க. பால் லாரன்ஸ் டன்பர் இவர் ஜூன் 27, 1872 பிறந்து February 9, 1906 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஹி வாஸ் அன் அமெரிக்கன் poet, நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவரோட ரைட்டிங் பீரியட் பார்த்தா 19th செஞ்சுரியிலிருந்து 20th செஞ்சுரி வரைக்கும் இவர் கிரேட் ரைட்டராக இருந்திருக்காரு. born in Dayton, Ohio, to parents who had been enslaved in Kentucky before the American Civil War. இவர் ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன். இவர் பர்த்க்கு முன்னாடி இவரோட பேரண்ட்ஸ் அமெரிக்கன் சிவில் வார்க்கு முன்னாடி கென்டக்கியில் ஸ்லேவாக இருந்திருப்பாங்க. அந்த ஸ்லேவ் பேரண்ட்ஸுக்கு தான் இவர் பிறந்திருப்பார். நம்ம டன்பர் அவரோட சைல்ட்ஹுட் டேஸ்லேயே ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவரோட 16th ஏஜில் அவர் 2 போம்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவர் மார்டையர்ட் சோல்ஜர்ஸ் அப்படின்ற போமும் ஆன் த ரிவர் அப்படின்ற போமும் டேட்டன்ஸ் த ஹெரால்ட் நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவரோட ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் பொயட்ரி கலெக்ஷன் நேம் ஓக் அண்ட் ஐவி. இதை இவர் 1893 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணப்ப இவர் ஒரு எலிவேட்டர் ஆப்ரேட்டராக இருந்திருக்காரு. இவரோட செகண்ட் வால்யூம் ஆஃப் பொயட்ரி மேஜர்ஸ் அண்ட் மைனர்ஸ். இந்த ஒர்க்கை 1895 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த ஒர்க்குக்கு ஃபேமஸ் கிரிட்டிக்கான வில்லியம் டீன் ஹாவல்ஸ் ஒரு கிரேட்டான ரிவ்யூ கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஒர்க்கு நேஷ்னல் லெவலில் ரீச் ஆயிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொயட்ரி கலெக்ஷனை ஜாயின் பண்ணி தேர்ட் கலெக்ஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா லிரிக்ஸ் ஆஃப் லோலி லைஃப். இந்த ஒர்க்கை 1896 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டன்பரோட ஒர்க்ஸை வில்லியம் டீன் ஹாவல்ஸ் பெருமையாக பேசினனால அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே பெரிய அளவுக்கு பாப்புலாரிட்டி அடைஞ்சிருக்கு. டன்பர் became ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெப்புடேஷன். டன்பர் ஆஃப்ரோ அமெரிக்கன் ரைட்டர்ஸ்க்கு ஒரு பயோனியராக இருந்திருக்காரு. ஏன்னா இவரோட பேரண்ட்ஸ் அமெரிக்காவில் சிவில் வார்க்கு முன்னாடி ஸ்லேவ்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் இவரோட சைல்ட்ஹுட் டேஸ்லேயே பொயட்ரிஸ் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அட் த ஏஜ் ஆஃப் 16 பப்ளிஷும் பண்ணியிருக்காரு. இவரோட ஒர்க்ஸும் இன்டர்நேஷ்னல் லெவலில் பாப்புலாரிட்டி அடைஞ்சிருக்கு. He used traditional forms to convey profound messages reflecting his era and experience. இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே ஒரு விதமான ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்ஸில் தான் இருக்கும். இவரோட ஒர்க்ஸ் மூலமாக ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு. இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ரெஃப்ளெக்ட் பண்ணுற விதமாகவும் இவரோட ஒர்க்ஸ் அமைஞ்சிருக்கு. இவரோட ஸ்கூலிங்ஸ் பார்த்தா இவர் சென்ட்ரல் ஹை ஸ்கூல் இன் டேட்டனில் தான் படிச்சிருக்காரு. இவரோட ஸ்கூலில் எல்லாருமே அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்திருக்காங்க. இவர் மட்டும்தான் ஒரே ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன் ஸ்டூடெண்ட் அங்கே படிச்சிருக்காரு. இவர் ஸ்கூலோட லிட்ரரி சொசைட்டியோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. ஸ்கூல் நியூஸ் பேப்பரோட எடிட்டராக இருந்திருக்காரு. அண்ட் டிபேட் கிளப்போட மெம்பராகவும் இருந்திருக்காரு. ஹீ டைட் ஆஃப் டியூபர்குலோசிஸ். இவரோட 33வது வயசுலேயே டியூபர்குலோசிஸால் இறந்துட்டாரு. த ஸ்பேரோ யூசஸ் அ ஸ்மால் ப்ரௌன் பேர்ட் அட் த விண்டோ அஸ் அ மெட்டஃபார் ஃபார் ஃப்ளீட்டிங் மொமெண்ட் ஆஃப் பீஸ், ஹோப் அண்ட் லவ் தட் பீப்புள் ஆஃபன் இக்னோர் டியூ டு லைஃப் டிஸ்ட்ராக்ஷன். இந்த போமோட தீம் என்னன்னா, இப்போ நம்ம வீட்டு விண்டோவில் ஒரு ஸ்பேரோ வந்து உட்காருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை ஜஸ்ட்டு பார்ப்போம். ஆனால் அது பண்ணுறதை எல்லாத்தையும் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண மாட்டோம். அந்த மொமெண்ட்ஸை நம்ம ரசிக்க மாட்டோம். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் பீஸ், ஹோப், லவ் இது எல்லாத்தையும் நம்ம என்ஜாய் பண்ண தவறிடுறோம். இப்போ அதை விட்டுட்டு பின்னாடி யோசிச்சா எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அந்த ஸ்பேரோ அந்த ஜன்னலை விட்டு பறந்து போனதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பேரோவோட மதிப்பு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இருக்கிறப்ப எதையுமே நம்ம அனுபவிக்க மாட்டோம். யங் ஏஜில் இருக்கும் போது நம்ம பணம் சம்பாதிக்கணும், பேர் புகழ் சம்பாதிக்கணும்னு அதை நோக்கியே ஓடுறோம். எல்லாத்தையும் சம்பாதிச்சு முடிச்சுட்டு பின்னாடி வயசான பிறகு நம்ம அதை திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது. அதை தான் இங்கே நம்ம போயிட்டு சொல்கிறாரு. சிம்பலிசம் பார்த்தா இந்த போமில் வர ஸ்பேரோ ஹோப், பீஸ், லவ் அண்ட் சிம்பிள் ஜாயை குறிக்குது. இந்த போமில் மொத்தம் 2 ஸ்டான்ஸாஸ் இருக்குது. 16 லைன்ஸ் இருக்குது. ஈச் ஸ்டான்ஸா கேரிஸ் 8 லைன்ஸ். இந்த போமோட ரைமிங் ஸ்கீம் பார்த்தா ஏஏ, பிபி, சிசி அண்ட் டிடி. இந்த போமை அயம்பிக் டெட்ராமீட்டர் யூஸ் பண்ணி ரைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா அங்கே நடந்த ஈவெண்ட்டை பற்றி இருக்குது. அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸா அதிலிருந்து ஒரு மாரல் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த போமில் அந்த லிட்டில் ஸ்பேரோவோட ஆக்ஷன்ஸை ஹியூமன் பீயிங்கோட ஆக்ஷன்ஸோட ஒப்பிட்டு பர்சானிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. அ லிட்டில் பேர்ட் வித் ப்ளூமேஜ் ப்ரௌன் பிசைட் மை விண்டோ ஃப்ளட்டர்ஸ் டவுன். இங்கே லிட்டில் பேர்ட் அப்படின்னு ஸ்பேரோவை தான் சொல்கிறாங்க. ப்ளூமேஜ் அப்படின்னா ஃபெதர்ஸ். அந்த லிட்டில் பேர்டோட ஃபெதர்ஸ் எல்லாம் ப்ரௌன் கலரில் இருக்கான். பிசைட் மை விண்டோ ஃப்ளட்டர்ஸ் டவுன். நம்ம போயிட்டு அவரோட ரூமில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்போன்னு பார்த்து இந்த லிட்டில் பேர்ட் அவரோட விண்டோவில் வந்து உட்காந்துருந்துருக்கு. அ மொமெண்ட் chirps its little strain 10 taps upon my window pane. chirps அப்படின்னா டு மேக் ஷார்ட் ஹை சவுண்ட்ஸ். அந்த பேர்டு
அதால் முடிஞ்ச அளவு ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு ஹையான சவுண்ட் எழுப்புது. அது மட்டும் இல்லாமல் அந்த விண்டோ பேனில் 10 டைம்ஸ் டேப் பண்ணுது. இதெல்லாம் எதுக்கு பண்ணுது? அந்த பொயட்டோட அட்டென்ஷனுக்காக மட்டும்தான் பண்ணுது. அண்ட் chirps again அண்ட் ஹோப்ஸ் along. ஒரு தடவை 2 தடவை இல்லை, அகெயின் அண்ட் அகெயின் அந்த பேர்டு கத்தி கத்தி கூப்பிடுது. அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வருது. டு கால் மை நோட்டீஸ் டு இட்ஸ் சாங். அந்த பொயட்டுக்கு புரியுது அந்த பேர்டு இவரை தான் கூப்பிடுது அப்படின்னு. பட் ஐ ஒர்க் ஆன். ஆனால் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், என்னால் எப்படி இப்போ போக முடியும், அதை ரசிக்க முடியும் அப்படின்றாரு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த ஸ்பேரோ எதை டினோட் பண்ணுதுன்னு. லவ், பீஸ் அண்ட் ஜாயை தான் இது குறிக்குது. பட் இந்த பொயட்டால் அதை அனுபவிக்க முடியலை. ஏன்னா அவரோட ஒர்க்கில் இருக்கார். நார் ஹீட் இட்ஸ் லே. ஹீட் அப்படின்னா பே அட்டென்ஷன் டு. அவரால் அட்டென்ஷன் கொடுக்க முடியலை அந்த ஸ்பேரோவுக்கு. அவரோட ஒர்க்கை தான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. டில் இன் நெக்லெக்ட் இட் ஃப்ளைஸ் அவே. இந்த மாதிரி அது எத்தனையோ தடவை கூப்பிட்டு பார்த்துருக்கு, இவர் அட்டென்ஷன் கொடுக்கவே இல்லை. ஸோ அந்த பேர்டு என்ன செய்யுது, அங்கேருந்து பறந்து போயிடுது. ஸோ பேர்ட்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ஹோப் அண்ட் லவ் கம் ஃப்ளட்டரிங் எர்த்வர்ட் ஃப்ரம் அபவ். இங்கே பேர்டு அப்படின்றது உண்மையான பேர்டை குறிக்கலை, பீஸ், ஹோப் அண்ட் லவ் இந்த மூணையும் தான் குறிக்குது. சம்டைம்ஸ் நம்ம மனசு ரொம்ப சோகத்துக்குள்ளாகி நம்ம ரொம்ப ஆழ்ந்த தவிப்பில் இருக்கும் போது இந்த மூணும் நம்மளுக்காக ஹெவன்லேருந்து எர்த்தை நோக்கி வருதான். டு செட்டில் ஆன் லைஃப்ஸ் விண்டோ சில்ஸ். இது நம்மளோட லைஃப்பில் தங்கி நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக ஹெவன்லேருந்து வருதான். அண்ட் ஈஸ் அவர் லோட் ஆஃப் இயர்த்லி இல்ஸ் பட் வி இன் டிராஃபிக்ஸ் ரஸ் அண்ட் டின். நமக்கு இருக்க பேர்டன்ஸ், அப்புறம் இந்த எர்த்தில் நம்மளுக்கு இருக்க இந்த பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்காக தான் அந்த பேர்டு நம்மளை நோக்கி வருதான். ஆனால் நம்ம அதை கண்டுக்காமல் இந்த டிராஃபிக் அப்படின்றது ரோட்டில் இருக்க டிராஃபிக் இல்லை, நம்ம மனசுக்குள்ளே இருக்க நம்மளோட அந்த ஒர்க்கு இது எல்லாத்தையும் தான் சொல்கிறாங்க. பட் நம்ம இந்த ஹெவி டிராஃபிக்லேயும் இந்த ரஷ்லேயும் நம்ம அந்த பேர்டை கண்டுக்கிறதே இல்லையா? வித் டெட் அண்ட் ஹார்ட். நம்ம உணர்ச்சியே இல்லாத ஒரு இதயத்தோட தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோமா? நம்மளோட உணர்வுகளும் டோட்டலாக மந்தமாகி ஏதோ நம்ம லைஃப்பை ஓட்டிகிட்ருக்கோமா? நாட் நோ ஆர் லாஸ்ட் டில் தே ஆர் கான். எதுவுமே இருக்கும்போது அதோட மதிப்பு நமக்கு தெரியாது, ஆமாம் தானே? அதே மாதிரி தான் அந்த பேர்டு நம்மளை விட்டு போகிற வரைக்கும் அதோட லாஸ் நமக்கு தெரியாது. அந்த பேர்டு எதை குறிக்கும்? பீஸ், ஹோப் அண்ட் லவ். இது எல்லாமே நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு அதோட மதிப்பு தெரியாது. அது என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும் பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம அந்த லாஸை உணருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேட்டான மாரலை கொடுத்துட்டு இந்த போமை நம்ம போயட் முடிக்கிறாரு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.